வைல்டு ரைஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 3000 இருந்து 4000 ரூபா ஒரு கிலோ. அதே மாதிரி தான் வைல்டு கலெக்ஷன் சொல்லக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கூட. ஏன்? அதுக்கான உணவை அது இயற்கையாக எடுத்தது, அதில் ஊட்டம் இருக்கும், உண்மை இருக்கும். அது சீரழிந்த ஒரு உணவை நம்ம தின்னா நம்ம எப்படி இருப்போம்? நமக்கும் அதோட சீரழிவு இருக்கும். இதுதான் இம்பாக்ட் ஆஃப் தி ஃபுட்டுங்கிறது. எதை எந்த காலத்தில் உண்ண வேண்டும், இந்த அறிவு தான் நம்ம எல்லாரையும் பலமா வச்சிருக்கணும். நல்ல தேர்ன தார வீட்லயே கட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னா பழுக்கும். பழுக்கக்கூடியதை ஒண்ணு ஒன்னா சாப்பிடு, நல்லா அசை போடுங்க. ஃப்ராக்ட்ரோ ஓலிகோ சாக்கரேட்னு சொல்லக்கூடிய ப்ரீபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் ப்ரோபயோட்டிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. இப்ப நிறைய பேர் சாப்பிட்றாங்க இல்லையா? ஒரு பாதாம் பருப்பு எடுத்தீங்கன்னா கழுவிட்டு ராத்திரி ஊற வச்சு தோலை உரிச்சிடுறாங்க. பாதி செரிமானம் உங்கள் வாயில் தான் நடக்க வேண்டும். அதற்கேற்பதான் பல் கட்டமைப்பு, ஈறு கட்டமைப்பு, எச்சல் கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. நான் பரவலா நம்ம வீடியோல பாக்குறோம், நிறைய பேர் பாக்குறோம், எல்லாம் கெமிக்கலை விட்டு இந்த பஞ்சகவ்யம் இயற்கை சார்ந்து வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதுவுமே துவக்க நிலை. அது நீங்க பெரும்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஓம் சரவண பவன்ல. அது துவக்க நிலை. ஒரு ஆணாவனா கொண்டு போய் நாளைக்கு உங்களுக்கு புள்ள பிறந்தா கொண்டு போய் விடணும். அதே வாழ்க்கை பூரா விட்டுருவீங்களா? அடுத்தது 1ஆம் கிளாஸ், அடுத்தது 8ஆம் கிளாஸ், அடுத்தது 10ஆம் கிளாஸ், காலேஜ், PhD. அது போல இதை தெரிந்து அடுத்த நிலைக்கு போகணும். அப்ப இடுபொருள்கள் இல்லாம நீங்க உலக அளவுல ஒரு பெரிய விலை எந்த பொருளுக்கு தெரியுமா இருக்கு? வைல்டு ரைஸ்ன்னு எடுத்தீங்கன்னா 3000 இருந்து 4000 ரூபா ஒரு கிலோ. ஒரு கிலோ இந்திய மதிப்புக்கு அமெரிக்கால விற்கிது, வேலை நாடுகள்ல விற்கிது வைல்டு. அதே மாதிரி தான் வைல்டு கலெக்ஷன் சொல்லக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கூட. ஏன்? அதுக்கான உணவை அது இயற்கையாக எடுத்தது, அதில் ஊட்டம் இருக்கும், உண்மை இருக்கும். அது உங்களுக்கு ஆனந்தமய கோஷத்தை கொடுக்கும். நம்ம செய்யறப்ப அதுக்கு ஒரு தேவையில்லாமல் பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம், அல்லது வேப்பெண்ணையை தேவையில்லாமல் அடிக்கிறோம். நான் வேம்பை குற்றம் சொல்லவில்லை. தேவையில்லாமல் எது செய்தாலும் அது அந்த 1% போய் உணவில் சங்கடத்தை கொடுக்குது. உதாரணம் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இப்போ எண்ணெயே எடுத்துங்க. எனக்கு 2 விதமான பூச்சிக்கொல்லியை கையில் வச்சுக்கோங்க. ஒரு பூச்சிக்கொல்லியை கொடுக்குறீங்க, அது குடிச்ச உடனே செத்து போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது குடிச்ச உடனே என்ன பண்ண? இறந்துட்டேன். சரி, இன்னொரு பூச்சிக்கொல்லி வச்சிருங்க. அது குடிச்ச உடனே எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது, கிட்னி வேலை செய்ய, நான் மரணிக்கல, ஆனால் என் உறுப்புகள் வேலை செய்யாமல் போயிடுது தானே? நான் நல்லா தானே இருந்தேன். நீங்க அந்த பூச்சிக்கொல்லியை கொடுத்தீங்கல்ல, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல, மூளை போயிடுச்சு இல்ல, கண்ணு போயிடுச்சு இல்ல, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இல்ல. அதே பூச்சிக்கொல்லியை அந்த பயிருக்கு கொடுத்தா அந்த பயிர் என்ன ஆகும்? எனக்கு ஆனது பூரா அதுக்கு ஆகும் இல்ல. அது சீரழிந்த ஒரு உணவை நம்ம தின்னா நம்ம எப்படி இருப்போம்? நமக்கும் அதோட சீரழிவு இருக்கும். இதுதான் இம்பாக்ட் ஆஃப் தி ஃபுட்டுங்கிறது. அது எது மனிதனின் உணவை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, இது பயப்படுவதற்காக நீங்கள் இங்க பதிவை எடுக்கல, விழிப்படைய செய்வதற்காக. விழிப்புணர்வு என்பது மிக மிக முக்கியம். விழித்திரு பசித்திருன்னு வள்ளல் பெருமான் சொன்னது போல, நாம் விழிப்புடன் இருந்தால் எதை உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எதை எதனுடன் சேர்த்து உண்ண வேண்டும், எதை எந்த காலத்தில் உண்ண வேண்டும், இந்த அறிவு தான் நம்ம எல்லாரையும் பலமா வச்சிருக்கணும். பணத்தை இழக்கலாம், பெற்று விடலாம். உடலை இழந்தால் பெற முடியாது. கண்டிப்பா சமாதானமாக இருக்க வேண்டியதான். ரைட், நீ 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்ட, குழந்தை பெற்றுக்கிட்ட, நீ வாழ்ந்தது போதுன்னு சமாதானப்படுத்தலாமே தவிர மீட்க முடியாது. கண்டிப்பா. அப்ப இழக்காமல் இருக்கின்றவர்களை இழக்காமலே வைத்துக் கொள்வதற்காக இந்த பதிவு, இழந்தவர்களை சமாதானமாக வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த பதிவா இருக்கும். அதாவது கியூரேட்டிவ்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கன்சோலிங்கும் தேவைப்படுது இல்லையா? அது ரெண்டையும் செய்வதுதான் இந்த பதிவு. அப்ப எது மனிதனின் உணவு அப்படின்னா, நாம் எதை உண்ண வேண்டுமோ அந்த உணவை அப்படியே சாப்பிடணும். எதை நீங்க அப்படியே சாப்பிடுவீங்க? நீங்க துவக்கத்திலேயே சொன்னீங்க, கனிகள். முதலில் கனிகள் தான். ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தா அப்படியே சாப்பிடுவீங்க. அதை கூட சாப்பிட தெரியல. தோலோட சாப்பிடுற நண்பர்கள் நிறைய பேர், நம்மளோட இணைந்தவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படியா? தோலுடன் தான் சாப்பிட வேண்டும். வாழைப்பழத்தை தோலை உரிச்சு தின்பது அரை அறிவு. நான் பார்த்திருக்கேங்க. தோலை உரிச்சிட்டு உள்ள இருக்க நாரை சாப்பிடுவாங்க, தோலோடையும் சாப்பிடலாம். அது முக்கா அறிவு. அப்படி எடுத்துக்கலாம். அப்ப அந்த தோல் என்பது நீங்க இயற்கை விவசாயத்தில் உங்க வீட்டுல கொள்ளையில ஒரு வாழை மரம் எல்லாருமே வச்சிருந்தோம், இன்னைக்கு வச்சிருக்கலன்னா அதை வச்சுக்கணும். அதெல்லாம் முக்கியம். அது அந்த வாழையில வர்றப்ப நீங்க ஏதாச்சும் அதுல மருந்து போட்டீங்களா? வீட்டுல இருக்கிற பொருளை தான் ஏதோ குப்பை குளத்தை போட்டீங்க, ஏதாச்சும் மிச்சப்பட்டுச்சுன்னா அதுல ஊத்தி விட்டீங்க, அது கொலை தள்ளிடுச்சு. அந்த வாழைப்பழத்தை எடுத்து நல்ல தேர்ன தார வீட்லயே கட்டி வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னா பழுக்கும். பழுக்கக்கூடியதை ஒன்று ஒன்றா நல்லா கத்திரிக்கோளை வச்சு கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். நறுக்கி ஒரு பழத்தை காம்போடு எடுத்து நல்லா கழுவுங்க. கழுவுன்னா சோப்பு போட்டு கழுவலாம். நம்ம அந்த அளவுக்கு நாகரிகம்னு வளர்ந்துட்டோம். ஏன்னா ஹேண்ட் வாஷ் எல்லாம் பாக்குறோம், சும்மா இருக்கிற கை நல்லா இருக்கும். சோப்பு போட்டோம்னா வெஜிடபிள் வாஷ்னே நிறைய வரும். அதெல்லாம் தேவையில்லாத, அது ஜிடிபியை வளர்க்கறதுக்கு, மனிதன் நலமா இருக்கிறதுக்கு சங்கடம் வரும். அந்த வாழையை நல்லா கழுவிட்டு எக்ஸ்டர்னல் டர்ட்னஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் கழுவுறீங்க.
அது உப்பு போட்டு கூட கழுவ வேண்டியதில்லை. நல்லா கழுவிட்டு காம்பை நறுக்கிட்டு அந்த வாழையும் நறுக்கிட்டு கத்தி எடுத்து நல்ல சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு வேணும்னா கொஞ்சம் தேன் அதில் தடவுங்க. இல்லைன்னாலும் அதை ஒரு ஃபோர்க் மாதிரி, முள் கரண்டி மாதிரி, ஸ்பூன் மாதிரி, இல்லை பல்லு குத்துற குச்சி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா சாப்பிடு. நல்லா அசை போடுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தும் இருக்கும். குறிப்பாக ஃப்ராக்ட்ரோ ஓலிகோ சாக்கரேட்னு சொல்லக்கூடிய ப்ரீபயோட்டிக்ஸ் நிறையா இருக்கும். அதுதான் ப்ரோபயோட்டிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது. கூடுதலாக சீரண மண்டலத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து என்னன்னா பி காம்ப்ளெக்ஸ் வேணும். B1, B6, B2 இந்த மாதிரி நிறைய இந்த தயாமின் தாய்ப்பாலில் இருக்கிறது மாதிரி, ரிபோஃப்ளவின் மாதிரி எல்லாமே தேவைப்படும். இதெல்லாம் எதில் இருக்குது? வாழைத்தோலில் இருக்குது. தோலை உரிச்சு வெளியில் போட்டுட்டு மாடை தின்ன விட்டுட்டு அந்த சொலையை மட்டும் நம்ம சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிச்சயமாக இருக்காது. இப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்க இல்லையா, ஒரு பாதாம் பருப்பு எடுத்தீங்கன்னா கழுவிட்டு ராத்திரி ஊற வச்சு தோலை உரிச்சிடுறாங்க. தோலுடன் சாப்பிட வேண்டும். செரிமானம் ஆகாது. அதெல்லாம் நல்லா ஆகும். அதை நீங்க சொல்லிடுறேன். செரிமானம் ஆகக்கூடிய வயிறு தான் நம்ம வயிறு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுல குறைபாடாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு பொருளை வந்து முழுமையாக எதை திங்கணும் அப்படின்னு தெரியல. ஒரு கரிகாயை எடுக்கிறீங்க, ஒரு கொத்தரங்காய் எடுக்கிறீங்க, அதை தோலெல்லாம் உரிச்சிட்டு சதையை மட்டும் போடுவாங்க. முருங்கைக்காயை இப்போ எப்படி சாப்பிட்றாங்கன்னா அதை அவிச்சிட்டு அந்த சதையை மட்டும் ஒரு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க. சக்கையை மெல்ல முடியலையா? நீங்க கிரைண்டரே பல்லுதான் உங்களுக்கு, அது மெல்லுவதற்குத்தாக இருக்கு. பாதி வேலை இங்க தானே நடக்குது. ரொம்ப அருமையா கமல் சொல்லியிருக்கீங்க. பாதி செரிமானம் உங்கள் வாயில் தான் நடக்க வேண்டும். அதற்கேற்பதான் பல் கட்டமைப்பு, ஈறு கட்டமைப்பு, எச்சல் கட்டமைப்பு எல்லாமே இருக்கு. அப்ப இதை வந்து வாயில மெல்றீங்க. மெல்றப்ப வந்து எதெல்லாம் நீங்க மெல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா கனிகளை ஈஸியா மெல்லலாம். நீங்க தோல்னு கேட்ட உடனே விதண்டாவாதமா நம்மளுடைய சேட்டை பிள்ளைகள் வந்து கேள்வி கொடுக்கும், சாப்பிடுறது. அது குறும்புக்கார பிள்ளைங்க நம்ம வீட்லயும் உண்டு தானே. அப்படிதான் அந்த பலாப்பழத்தை அந்த முள்ளு இருக்கிறத உரிச்சிட்டு அந்த சொலைக்கு மேலேயே ஒரு மெல்லிய ஒரு தோல் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா தெரியும், டிஷ்யூ மாதிரி வரும், மெல்லிய இது இருக்கு. அதோட சாப்பிடணும். அது சாப்பிட்டா வயிற்றால போகுங்கிறாங்க. ஒன்னும் போகாது. அனுபவம் தான் வயசுல இருந்து அப்படி சொல்லிதானே. அதே மாதிரி பருப்பு வகைகள் இருக்கு பாருங்க, பச்சை பயிறு, உளுந்து, அது மேல் தோலோட முளைக்க வச்சுதான் சாப்பிடணும். அதை உரிச்சிங்கன்னா. ஆனா நீங்க இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி, நீங்க மெர்ச்சன்டைசிங், மார்க்கெட்டிங், ஹை டெக்னாலஜி, ஹை ப்ராசஸிங், இந்த மாதிரி பல பல வார்த்தைகள், இப்படிங்கிறதுல நிறைய சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக தோலை நீக்கிட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க ஒண்ணு சாப்பிடுறது நிறைய சாப்பிடுவீங்க. உதாரணத்துக்கு கைக்குத்தல் அரிசியில சோறு சாப்பிட்டீங்கன்னா ஒரு கைக்கு மேல நீங்க சாப்பிட முடியாது. அவள் சாப்பிட்டீங்கன்னா அதே ஒரு அரை கை தான் சாப்பிட முடியும். பாலிஷ் பண்ணதை எடுத்தீங்கன்னா நிறைய திங்கலாம். அப்ப நிறைய திங்க வைக்கிறதுக்கு தான் உற்பத்தியா கிடையாது. இன்னைக்கு இந்திய நாட்டுல விளையக்கூடிய, அதாவது உற்பத்தியாளர்கள், உழவர்கள் இந்திய நாட்டில் எவ்வளவு பேர் எவ்வளவு உற்பத்தி தர்றாங்களோ, உணவில் யோக்கியமும் நியாயமும் தர்மமும் நேர்மறை உணவை எடுக்க ஆரம்பிச்சா இந்தியா மாதிரி 3 நாட்டுக்கு உணவு இது கேள்விப்பட்டிருக்கேன். இது ப்ராசஸ் பண்றதுனால நிறைய கன்சியூம் பண்றோம். the volume we are consuming so high. அப்ப அதிகமா போறப்ப அது சர்க்கரை சத்து தான் உடம்புல கூட கொடுக்குது. அப்போ நம்ம என்ன சாப்பிடணுங்கிறத பெரும் முதலாளிகள் தான் முடிவு பண்றாங்க. மிக சரியா சொல்லிட்டீங்க. அது அவங்க வந்து நீ இதை சாப்பிடுங்கிறாங்க, நம்ம சாப்பிடுறோம். அதுல இங்க இருக்கக்கூடிய நம்ம 4-5 பேர் இருக்கோம். கமல் இருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன், கேமரா பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம 5 பேரையும் குச்சி எடுத்து ஆட்சியாளர்கள் அடிச்சு இதை தான் திங்கணும்னு சொன்னாங்களா? இல்லை, இன்னைய வரைக்கும் சொல்லலை. அதனால தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுது, எதை சாப்பிட வேண்டும் என்று. நீங்க கவர்ச்சியின்பால், நீங்க எக்ஸ்டர்னல் இச்சை இருக்கு இல்லையா, அந்த கவர்ச்சியின்பால் நம்ம அதை வாங்குறோம். அதை உருவாக்குறதே அவங்க தானே. அது அங்கதான் நம்ம அதுக்கு தானே நீங்க ஒரு கார்பரேட், நம்ம பேர்லாம் சொல்ல வேண்டியதில்லை, ஒரு கார்பரேட் வந்து சமுதாயத்தை கெடுக்குதுன்னா ஒரு ஓம் சரவண பவ சமுதாயத்தை மீட்டுருவாக்கம் பண்ணுகிறது என்பதை தவிர இது வேற விஷயம் கிடையாது. இதை கேட்குறப்ப 100 பேர் கேட்டாங்கன்னா 10 பேர் மீட்டுருவாக்கம் செஞ்சாங்கன்னா அந்த செயலுக்கு கர்த்தா வந்து நீங்க தானே. நீங்க தான் 2 பேரும், ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளை பெற்றுக்கிறது மாதிரிதான். நம்ம இருவரும் சேர்ந்து செய்ததாக இருந்தாலும் இதுதானே அதோட நோக்கம். அதுதான் நம்ம நெட் ரிசல்ட் வந்து 0 கிடையாது நம்ம செய்யறதுல. வால்யூம், அதாவது ஒருத்தர் சாப்பிடுவாரு, அவர் சாப்பிட்டோன்னா அவர் வீட்டில் மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து அடுத்த பிள்ளைகள் வரும். இது வந்து ஒரு பெரிய மற்றொரு சுதந்திர போராட்டமாக தான் நான் பார்க்கிறேன். சுதந்திர போராட்டம் துவங்கிய காலத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மறைந்து அரசுக்கு எதிராக செய்வதாக சித்தரிக்கப்பட்டது. அப்படிலாம் இருந்து வளர்த்து தானே சுதந்திரம் பெற்றாங்க. இன்னைக்கு நம்ம செய்யறதும் அரசுக்கு எதிராக செய்யறது மாதிரி தான் சித்தரிக்கப்படும். கண்டிப்பா. அப்ப இதெல்லாம் தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இது நாகரிக வளர்ச்சிக்கு எதிரானவர்களா இவர்கள்?
இவர்கள் வந்து ஒரு சுவைக்கு எதிரானவர்களா அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக அருமையான தொழில்நுட்பத்துக்கு எதிரானவர்களா என்று சொல்வார்கள். அல்ல அல்ல அல்ல. ஒரு சரியான உணவை தருவதற்கு பேர் தான் தொழில்நுட்பம். கண்டிப்பாக. ஒரு உணவை ஒரு மனிதன் உண்ண வேண்டும், உண்டதனால் அவன் ஆனந்தமாக வாழ வேண்டும். அப்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வேலையே இருந்திருக்காது. நீங்க கேமரா எடுத்துட்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரு பக்கம் உழவர்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு பக்கம் மருத்துவமனை பெருகிக்கிட்டே இருக்கு. அப்ப இவங்க சாப்பிட்டதுனால அங்க போறாங்களா, அங்க போனதுனால சாப்பிட்றாங்களா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்தா, கவிஞர் எழுதின பாடல் மாதிரி ஆயிடுது. அப்ப ஒரு உணவு என்பது நாம் ஒவ்வொரு ஜீவராசியோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப எதை நாம் அப்படியே சாப்பிடுகிறோமோ அது நமக்கான உணவு. இப்போ நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகள், அதனால தான் அதுக்கு கேள்வி கேட்டீங்க, அப்போ நாங்கள் இதை மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டீங்க. ஆமாம். அப்போ உளவாண்மை என்பது 1% எடுக்கின்ற பொழுதே பொறுப்புடன் உழவை செய்ய வேண்டும்னு சொன்னோம் இல்லையா? அதே போல் உற்பத்தியான பொருளை உண்ணுகின்ற நிலையில் தரக்கூடிய, அது நலபாகமாக இருந்தாலும் சரி, பீமபாகமாக இருந்தாலும் சரி. நலபாகம்னா சமைத்தது, பீமபாகம்னா சமைக்காத உணவு, குக்டு ஃபுட் அண்ட் அன்குக்டு ஃபுட்டுங்கிறோம் இல்லையா, நோ ஆயில் நோ பாயில்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதையும் மேம்போக்காக செய்யக்கூடாது, பலன் தராது. இதில் நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இது ஏற்கனவே நீங்கள் மேலோட்டமாக நம்ம முன்னாடி பதிவில் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு உணவை சமைக்கின்ற பொழுது 3 நிலையில் சமைக்கலாம். ஒன்று ஆவியில் வேக வைத்து உண்பது, இன்னொன்று நீரில் அவித்து உண்பது, சரி, இன்னொன்று எண்ணெயில் பொரித்து உண்பது. இந்த இடத்துல நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, நீங்கள் சொன்னீங்களா ஆசையா இதெல்லாம் சாப்பிடலாவா அப்படின்னு, சாப்பிடுங்க. ஆவியில் அவிச்சதை பெரும்பகுதி எடுத்துக்கங்க, நீரில் அவிச்சதை சிறுபகுதி எடுத்துக்கங்க. எண்ணெய் வைப்பு என்பது அது என்னைக்காவது கூடாதது தான், என்றோ ஒரு நாள் தான், அது தெரிந்தே தவறு செய்வது தான். ஏன்னா எண்ணெயுடைய கொதிக்கின்ற நிலை வந்து நிச்சயமாக 114 டிகிரிக்கு மேலே போகும். அது 150, 160, 200, 300 கூட போகும். அந்த வெப்பநிலையில் அந்த பொருள் பாயில் ஆச்சுன்னா, கொதிநிலைக்கு போனா, அந்த பொருளை என்னத்துக்காக நீங்க சாப்பிட்றீங்க? ஊட்டச்சத்துக்காக, உப்புச்சத்துக்காக, நீர்ச்சத்துக்காக, பிராணவாயுக்காக சாப்பிட. யாரும் அப்படி சாப்பிட்றது இல்லைங்க, எல்லாம் ஆசைக்கு. ஆசைக்கு சாப்பிட்டால் அவஸ்தையில் முடியும். அதனாலதான் இதை நம்ம பேசுறோம். இந்த மாதிரியா கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. நான் 7 நாள் வறுத்து பொசுக்குனதை சாப்பிட்டா வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடுவோம்னு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருவோம். ஏன் நீங்க வறுத்து பொசுக்குறதுன்னு சொல்றீங்க? இப்போ நம்ம சராசரியாக கடைகளில் பார்த்தாலும் சரி, வீட்டில் பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு தானியமோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், அதை வேக வைக்கிறோம், இல்லைன்னா அரைக்கிறோம், ஊற வச்சு அரைக்கிறோம், அதை வந்து திரும்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம், பொரிக்கிறோம், அதை இன்னும் கொஞ்சம் மசாலா, இந்த அஜினோமோட்டோ மாதிரியான சுவையூட்டிகள்லாம் சேர்க்குறோம். ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு தானியம்ங்கிறது வேக வச்சு பொரிச்சு திரும்ப சூடு பண்ணி இப்படி பல விஷயங்களை தாண்டி தானங்க வருது. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒரு மனிதன் இறந்துட்டான்னா அந்த பிரேதத்தை 1 மாசம் வச்சுக்கணும்னா எம்பாம்னு பண்ணுவாங்க. அதுக்கு வாசனை மூட்டி கெடாமல் நுண்ணீர்கள், இந்த பேத்தஜெனிக் ஆர்கானிசம் வந்து அந்த உடலை சிதைத்து விடாமல் இருப்பதற்கு அது வந்து அந்த ரசாயனத்தை நரம்பு மண்டலத்தை ஏற்றி உடம்பு பூரா பரவ வச்சு அதை பத்திரமா வச்சுருப்பாங்க. அந்த பாடி கிட்டக்க போனால் வாசனையே அடிக்கும், கெட்ட துர்நாற்றம் வீசாது. உணவும் அதுவே. ஒரு உணவு சிதைந்த பிற்பாடு அது கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா நார ஆரம்பிச்சிடும், அது கிருமிகள் தாக்கும். அது இல்லாமல் இருப்பதற்காக அதுக்கு வாசனையூட்டிகள் கொடுத்து, நிறமூட்டிகள் கொடுத்து, சுவையூட்டிகள் கொடுத்து, அஜினோமோட்டோ நீங்கள் நல்லா சொன்னீங்க. அந்த அஜினோமோட்டோ என்பது செத்து சிதைந்து நாரப்பட்ட உணவு, அதாவது ஜங்க் ஃபுட்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஜங்க் ஃபுட்டில் இந்த எம்எஸ்ஜின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளுட்டோமேட்டை சேர்த்திங்கன்னா ஆஹா அற்புதமான உணவாக இருக்கு, இந்த கடைக்கே திரும்பி போவோம், நம்மளை அடிமையாக்கி. அப்ப அடிமை என்பது உணவுக்கல்ல, அந்த செயற்கை உப்பு இருக்கு, அஜினோமோட்டோ, அந்த அஸ்பார்டம்னு ஒரு இனிப்பு, ஹை ஃப்ராக்டோ கார்ன் சிரப்னு சொல்லக்கூடிய சோளத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சிரப், அது இல்லாத சுவை பானங்களே கிடையாது. அது இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சந்தையாளர்கள். அவங்களுக்கு பொருள் விற்கணும்னு ஆசை. அதை அரசும் என்ன பண்ணும்னா அதை வந்து அவர்களுக்கும் லாபி கொடுத்து தானே ஆகணும். அவர்கள் மேல் குறை என்பதை நான் சொல்வதில்லை, நமக்கு விழிப்பு இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதுக்கு தான் இப்போ இந்த பதிவு. அரசு என்ன பண்ணும், அந்த விஞ்ஞானிகளுடன் ஒருங்கிணைந்து அதுக்கு ஒரு பெரிய தளத்தில் வேலை பார்த்து இந்த நஞ்சை இத்தனை சதம் கொடுத்தால் பிபிஎம்னு போடுவாங்க, இது கேடு பெருவாரியாக விளைவிக்காது. அப்போ அதுக்கு மேலே போனால் விளைவிக்குன்னு தானே அர்த்தம். அது ஒரு நஞ்சு ஒரு 10 மில்லி குடிச்சா நான் இறந்து போயிடுறேன், 0.001 ml சாப்பிட்டா செத்து போகலை, அப்ப அது வேற விளைவை கொடுக்கும். கண்டிப்பா வினையியல் மாற்றம்னு சொல்லுவாங்க, பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ். அந்த பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் அதை சாப்பிட்டதுனால வரும். ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலும்
அல்லது ஒரு பேக்டு ஃபுட் எது சாப்பிட்டாலும், ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டாலும், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு சாக்லேட்ஸோ அல்லது வேற ஏதோ ஒன்று சாப்பிட்டா ரொம்ப நாள் கெடாமல் வச்சிருக்கணும்னு ஒரு பொருளை வச்சிருந்தாலே அது செயற்கை உப்பு நிரம்பிகள் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை.